பழனிசாமிக்கும் கே.ஏ. செங்கோட்டையன் அவங்க இருவருக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனையில வரக்கூடிய 5ஆம் தேதி அவர் செங்கோட்டையன் வந்து தனியாக வந்து கூட்டம் நடத்த போறாரு. அதாவது நிர்வாகிகள் கூட தனியாக கூட்டம் நடத்தி சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை பத்தி அது அவங்க ரெண்டையும் கேட்டு நல்ல முடிவு சொல்லுங்க. மாண்புமிகு முதல்வர் போனதே அது அப்படி சொல்றாங்க. மாண்புமிகு முதல்வர் வந்து இந்த பயணம் வந்து இது 4வது 5வது பயணம் வெளிநாடுகளில் சென்று நம்முடைய தொழில் முதலீட்டுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி இந்த வேலையை தொடங்குவதற்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து குறைச்சி பேசுறது அது எதுக்காக பேசுறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவங்க, ஒரு தலைமை பண்புல இருந்தவங்க, அவங்க தான் இப்போ ரிட்டையர்டா அல்லது நீக்கிருக்கான்னு அவங்களுக்கு தெரியலாம பண்றாங்களோ என்னன்னு தெரியல. முதல்வருடைய பயணம் தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக போயிருக்காங்க. அதுவும் பேருக்கதை யாரெல்லாம் கூட்டு போறாங்கன்னா தொழில்துறை அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், முதல்வருடைய செயலர்கள், அவங்கள கூட்டி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு தொழில் ரீதியான முதலீடுக்காக மட்டும்தான் போயிருக்காங்க. இதே தான் நான் கேட்க, நீங்க கேட்டனால சொல்றேன். பாரத பிரதமர் போனாங்க பிரான்ஸ் நாட்டில் டசேல் கம்பெனில ரஃபேல் விமானம் வாங்க போனாங்க. ஒரு போர் விமானம் வாங்க போனா யாருக்கு போனோம்? பிரதமரோட ராணுவ மந்திரி போவாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் போவாங்க. ஆனா யார் போனா? மாண்புமிகு பாரத பிரதமரோட போனவங்க பிரியங்கா சோப்ரா அந்த நடிகை, அந்த அம்மா போனாங்க, அனில் அம்பானி போனாங்க. நீங்க இந்த சுற்றுப்பயணம் ஓய்வுக்காக போனான்னு சொல்லி கேட்டு இதையும் கேளுங்க. ஐயா, பாரத பிரதமர் பிரான்ஸ்ல போய் இப்படி வாங்க போனாங்களே, இவ்வளவு பேர் தானே போனாங்கன்னு கேளுங்க. இன்னும் அதுக்கு மேலே கேளுங்க, பாரத பிரதமர் எங்கேயாவது எந்த நாட்டுக்காவது அவங்க கூட எந்த அமைச்சரையா கூட்டு போயிருக்காங்களா சொல்லுங்க. எந்த அமைச்சரையா? வெளியுறவுத்துறை அமைச்சரையோ அல்லது தொழில்துறை அமைச்சரையோ எங்கேயாவது யாரையா கூட்டு போயிருக்காங்களா? இன்னும் அதுக்கு மேலேயும் கேளுங்க, பாரத பிரதமரோ நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் நம்ம இந்த வரி விதிப்பு இப்ப 50% அதிகமா போட்டிருக்காங்கல்ல, இது சம்பந்தப்பட்டோ வேற எது சம்பந்தப்பட்டதோ ஏதாவது பேசினதை வெளியே சொல்லியிருக்காங்களா? என்ன பேசினாங்கன்னு நாட்டுக்கு தெரியுமா? சொல்லுங்க. யாருக்குமே தெரியும்.